கர்த்தர் தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளுவார். இந்த வருடத்திலே கர்த்தர் சத்துருக்களை மேற்கொண்டு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்க போகிறார். எந்த சத்துரு எழும்பி நிற்கிறானோ, எந்த சத்துரு போராடுகிறானோ, எந்த சத்துரு மறைவாய் கண்ணிகளை வைத்திருக்கிறானோ, அந்த கண்ணிகளெல்லாம் தெரிக்க போகிறது. கர்த்தர் சத்துருவை மேற்கொள்ளி ஒரு பெரிய ஜெயத்தை நமக்கு கொடுக்க போகிறார். ஆகவே பொல்லாப்பு நமக்கு நேரிடாது. அந்த தைரியத்தோடு நம்ம இந்த வருடத்துக்குள்ள கடந்து வந்திருக்கிறோம். நமக்கு நேரிடாது. ஆனால் அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். இருளில் இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். பாவ இருளுக்குள்ள இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். வியாதியின் இருளுக்குள்ள இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். அசுத்த இருளுக்குள்ள இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. எல்லாரும் ரட்சிக்கப்படணுமே, எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டுமே என்பது தேவனுடைய பெரிதான திட்டமாக இருக்கிறது, சித்தமாக இருக்கிறது. அவருடைய ஏக்கத்தை சித்தத்தை அறிந்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஏனென்று சொன்னால் கடைசி நாட்களில் என்ன நடக்கும் என்பதை அன்பு சகோதரர் டென்சிங் டேனியல் மூலமாய் கர்த்தர் நம்மோடு கூட தெளிவாய் பேசியிருக்கிறார். இனி வரும் நாட்கள் கொடிய காலங்கள் வரும் என்று நீ அறிவாயாக. இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்பாக இந்த சந்ததி ஒளிந்து போகாது என்று சொன்ன வார்த்தையின்படி இனி வரும் நாட்கள் வேதனைக்கு ஆரம்பம். எங்கு பார்த்தாலும் யுத்தத்தின் செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மிக பெரிய கொள்ளை நோய்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டிருக்கிறது. கொரோனாவை விட அதிக வலிமை உள்ளதான HMPV என்று சொல்லி ஒரு பெரிய அந்த கொரோனாவை போன்றதான ஒரு கொள்ளை நோய் சீனாவிலே தொடங்கிவிட்டது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அநேக இடங்களில் கொள்ளை நோய்கள் உண்டாகும். யுத்தத்தின் செய்திகளை கேள்விப்படுகிறீர்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியவைகளே. இவைகளெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். ஆனாலும் பொல்லாப்பு நேரிடாதபடி உன்னை காக்கிறவர் இந்த நாட்களில், இந்த கடைசி நாட்களில் கர்த்தருடைய வார்த்தை தீவிரமாய் நிறைவேறி கொண்டிருக்கிறது. கர்த்தர் சொன்னபடியே இனி காலம் செல்லாது, எல்லாவற்றுக்கும் முடிவு மிக சமீபமாய் வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த கொடிய காலத்துக்குள்ள வந்திருக்கிறோம். மிக பெரிய தீங்கு தேசங்களிலே உலகங்களிலே நடந்து கொண்டிருக்கிறது. பாவம் ஒரு பக்கத்தில் பெருகி கொண்டே இருக்கிறது. லாரி பாலையா மதுபானங்கள் ஒரு பக்கம் ஏறிக்கொண்டுதான் இருக்கிறது. லாரியா புகை பழக்கத்திற்கு சிகரெட்டு ஏறிக்கொண்டே தான் இருக்கிறது. அநியாயம் ஒரு பக்கம் பெருகிக் கொண்டே இருக்கிறது. ஆனால் இன்னொரு பக்கம் பரிசுத்த ஆவியின் எழுப்புதலின் அக்கினி ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. கடைசி நாளில் கர்த்தர் பண்ணின வாக்கு தத்தம், மாமிசமான யாவர் மேலும் என் பரிசுத்த ஆவியை ஊற்றுவேன். பரிசுத்த ஆவியின் எழுப்புதல் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. ஒரு கையளவு மேகம் ஒரு பெருமழையின் இரைச்சலை கொண்டு வந்தது போல இந்த பட்டணத்தில், இந்த தேசத்தில், இந்த உலகத்தில் நம்முடைய கண்கள் காணத்தான் போகிறது.